வெல்கம் டு மிஸ்ஸஸ் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து சாக்லேட் பாசுந்தி. இன்க்ரீடியன்ட்ஸ் பொருட்கள்: 1 லிட்டர் பால், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, சாக்லேட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கனமான கடாயில் 1 லிட்டர் பாலை வந்து ஊற்றிக்கோங்க. கடாய் வந்து திக்காக தான் இருக்கணும், தின்னாக இருக்கக்கூடாது, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மேலே படிகிற ஏடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உள்ளேயே அப்படியே போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ பொங்கி வருது இல்லைங்களா? பொங்கி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே வர்ற ஏடை வந்து நம்ம எடுத்து உள்ளே விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு தான் இதை வந்து நம்ம இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணணும். அங்கே மேலே ஏடு படியுது இல்லைங்களா? அந்த ஏடை வந்து அப்படியே எடுத்து பொறுமையாக உள்ளேயே அப்படியே விட்டுருங்க, பாலுக்குள்ளேயே. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். கிட்ட இருந்து தான் இந்த ரெசிபி செய்யணும். நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. விட்டுட்டு போனீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அங்கே ஏடு தெரியுதுங்களா? இந்த ஏடு எடுத்து அப்படியே பால்குள்ளே போட்டுருங்க. ஏடு எடுத்து கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஏடை வந்து செப்பரேட்டாக எடுத்து கடாயோட ஓரத்தில் அப்படியே விட்டுடுங்க. அதை மறுபடியும் பால்குள்ளே சேர்க்க வேண்டாம். இனி வர ஏடு எல்லாத்தையுமே எடுத்து கடாயோட ஓரத்தில் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஹை ஃப்ளேமில் பொங்கி வரும்போது ஹை ஃப்ளேம்லேயும் நல்லா பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவும் வச்சுப்பேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓரத்தில் படிஞ்சிருக்க ஏடு அப்படியே பொறுமையாக எடுத்து பால்குள்ளே அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், மறுபடியும் அதேமாதிரி ஏடு வருதுங்களா? அந்த ஏடை வந்து அப்படியே சைடில் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியில் கடையில் போய் வாங்கினோம்னா இது வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா ஒரு 90 ருபீஸ்லேயே இந்த இது முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ அங்கே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் எடுத்து வச்சுருக்க அந்த ஏடு ஃபுல்லுத்தையும் பால்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டையும் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நட்ஸை போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாதாம் முந்திரி போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது நட்ஸ் போடணுன்னு லைக் பண்ண விரும்புனீங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாசுந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பாசுந்தி ரெசிபியை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.